அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது TSH அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு 5 வழிமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்களோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கும் பொழுது T3 T4 நார்மலாக இருக்குது, தைராய்ட் செக்ரெஷன் நார்மலாக இருக்குது, ஆனால் TSH மட்டும் கூடி இருக்கு. அப்படிங்கிற நிலையில் என்ன காரணத்தினால அது கூடும், அதை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், அதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு 5 வழிமுறைகள் என்ன. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த TSH அப்படிங்கிறது பிட்யூட்டரியிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு. உங்களுடைய HPA ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ் வந்து சீராக இல்லாமல் போகும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்டினுடைய சுரப்பு அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக TSH உடைய லெவல் வந்து அதிகரிச்சிரும். அப்போது உங்களுடைய மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன் கூடுச்சுன்னா TSH உடைய லெவல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து காலையில் எந்திரிச்ச வேகத்தில் ஒரு 1 ஹவர்க்குள்ளார பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றணும். ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. தைராய்டு மெடிசன் எடுத்து ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் இமீடியட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து பதட்டமாக செய்யாமல், ஹரிபரியாக செய்யாமல், ஒரு ஈஸியாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். இரவு உணவை வந்து கண்டிப்பாக ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இயர்லியராக தூங்க போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு 8 to 9 ஹவர்ஸுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுங்கிறது முக்கியம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸாவது தூங்கணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து டோட்டலாக கம்மி பண்ணிடணும். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அட்ரினல் சுரப்பு இயற்கையாகவே தேவையான அளவு மட்டும் செயல்படும் பொழுது TSH லெவல் ஏறாமல் உங்களால் தடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் D. இன்னைக்கு வைட்டமின் D சத்து அப்படிங்கிறது பல ஹார்மோனோடைய ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. குறிப்பாக இந்த ஹை கார்டிசால் ஹார்மோன் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு, யாருக்கெல்லாம் வந்து கார்டிசால் லெவல் கூட இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விட்டமின் D சத்து குறைபாடு இருக்கும். ஏன் இந்த இடத்துல கார்டிசால் பற்றி பேசுகிறோன்னா, கார்டிசால் ஹார்மோன் ஏறிச்சுனாலும் தைராய்டு ஹார்மோனோடைய அளவும் அதிகரிக்கும். ஏன்னா விட்டமின் D லெவல் அந்த இடத்துல குறைஞ்சிரும். அப்போது நீங்கள் மன அழுத்தத்தை திரும்ப அதிகரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் சரியாக வச்சுக்காத போது உங்கள் ரத்தத்தில் கார்டிசால் லெவல் கூடுச்சுன்னா விட்டமின் D குறைஞ்சு அதை தொடர்ந்து TSH லெவல் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ விட்டமின் D குறைபாடு சரி பண்ணினோன்னா கார்டிசால் லெவலும் குறைஞ்சிரும், TSH லெவலும் குறைஞ்சிரும். அப்போ எப்படி குறைக்கிறது? இந்த விட்டமின் D ஹார்மோனை எப்படி அதிகரிக்கிறது? சூரிய ஒளியில் போகிறது ஒரு விதம். அதே மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் உணவில் அடிக்கடி ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றி இல்லை அப்படியே பச்சையாக குடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதெல்லாம் மன அழுத்தத்தையும் குறைக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour சூரிய ஒளியில் நடக்கிறதுங்கிறது எல்லா தைராய்டு பேஷண்ட்ஸும் கண்டிப்பாக செய்யணும். குறிப்பாக TSH மட்டும் எலிவேட் ஆகிருக்கிறவங்க கண்டிப்பாக சூரிய ஒளியில் போகிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மன அழுத்தத்தையும் குறைச்சிடலாம். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காஃபி டீ அதிகமாக குடிக்கிறத வந்து தடுக்கணும். அப்போ யாரெல்லாம் காஃபி டீ அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கெஃபைனுடைய அளவு வந்து TSH லெவலை வந்து எலிவேட் பண்ணிடும். ஏன்னா அவங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும் பொழுது கண்டிப்பாக TSH மட்டும் கூட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம கிளாண்ட்லேருந்து வர ஒரு சுரபியோடைய பிரச்சனை கிடையாது. நமக்கு மூளையிலேருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்னால TSH மட்டும் எலிவேட் ஆகுது. ஸோ சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, நிறைய டீ காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் TSH லெவலை எலிவேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? டீ காஃபியை குடிக்கிறத நிறுத்திட்டு கொத்தமல்லி டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இரவில் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா தட்டிட்டு கொத்தமல்லியை ஊற போட்டு கூட 2 டம்ளர் ஒரு 200 ml தண்ணி விட்டு
காலையில் லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கலாம், கூட 2 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு பயப்படுறவங்க 2 மிளகையும் முழுமையாக அதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி கருப்பட்டி சேர்த்து டீ மாதிரி எடுத்துக்கலாம். தைராய்டு ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, மாத்திரை சாப்பிடலைன்னா உடனே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொத்தமல்லி வாட்டரை வந்து நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டிஎஸ்ஹெச் லெவலை வந்து ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய யோக பயிற்சி முறைகள். இன்றைக்கி வந்து டிஎஸ்ஹெச் லெவல் வந்து மட்டும்தான் எலிவேட் ஆகிருக்கு, T3 T4 நார்மலாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன யோக பயிற்சிகளை செய்யணும். குறிப்பாக சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பயிற்சி. அடுத்து ஒட்டக போஸ்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, கேமல் போஸ்ட், அது வந்து பார்த்திங்கன்னா உஷ்ட்ராசனம். இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். குறிப்பாக அந்த சவாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாசனம் ப்ராப்பராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே இந்த டிஎஸ்ஹெச் லெவலை ஈஸியாக நம்மளால குறைக்க முடியும். அடுத்து கபாலபதி பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். அப்படி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த கபாலபதி பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதை தொடர்ந்து உங்கள் டிஎஸ்ஹெச் லெவலும் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாடியோட இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளை பயன்படுத்தணும். யாருக்கெல்லாம் டிஎஸ்ஹெச் லெவல் கூட இருக்கோ அவங்களுக்கு சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடுபடி கபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, துளசி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இரவில் வந்து ஒரு பாத்திரத்தில் துளசி ஒரு 10 இலையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சா அதை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். அல்லது துளசி பொடியை தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி ஆடாதோட இலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தூதுவேலை பொடியை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அல்லது தூதுவேலை ரசம் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3 பொடியை மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவலை ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும். அப்போது தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இனிஷியலாக வந்திருக்கு, T3 T4 நார்மலாக இருக்குது, டிஎஸ்ஹெச் மட்டும்தான் எலிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிறவங்க ப்ராப்பரான உணவு முறையில் உங்கள் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய துளசி, ஆடாதோடை, தூதுவேலை போன்ற மூலிகைகளை எடுத்துக்கிறது, ப்ராப்பரான ஒரு யோக பயிற்சியை செய்கிறது, உங்களுடைய மன அழுத்தத்தில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, சூரிய ஒளியில் போகிறது, டீ காஃபியை மாற்றிட்டு கொத்தமல்லி வாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் முறை மாற்றங்களையும் உணவு முறை மாற்றங்களையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தைராய்டு ஹார்மோனுக்கு அடிக்கடி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படாது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.